Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு இந்த வீடியோல 9th maths example 1.12 கான sum பார்க்கலாம். Find whether x and y are rational or irrational in the following. So இங்கே கொடுத்திருக்கக்கூடிய valuesல x y உடைய value rational or irrational அப்படினு கேக்குறாங்க. So இங்கே y க்கு value என்னன்னா a minus b, x க்கு value a plus b னு அவங்களே கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு क्वेश्चनலயுமே வந்து அவங்களே x க்கும் y க்கும் என்ன வேல்யூன்னு கொடுத்திருக்காங்க. தென் a b உடைய வேல்யூ அந்த x y உடைய வேல்யூல சப்ஸ்டிட்யூட் பண்ணி இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி x and y அப்படிங்கிறது ரேஷனல் நம்பரா இர்ரேஷனல் நம்பரா அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம் பார்த்தோம்னா a உடைய வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க 2 plus root 3, b உடைய வேல்யூ 2 minus root 3 ன்னு கொடுத்திருக்கு. இங்க x and y உடைய வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணனும். x க்கு a plus b ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? so x is equal to இங்க a உடைய வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்காங்க plus b உடைய வேல்யூ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்காங்க. சரியா? so இப்போ இந்த பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணோம்னா 2 plus root 3 இங்க plus தான் இருக்கு. so plus ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது plus into plus plus 2 plus into minus minus root 3 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த root 3 கேன்சல் ஆகிடும். ஏன்னா இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எடுத்தோம்னா 2 plus 2 நமக்கு 4 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கா. ஸோ இங்கே x உடைய வேல்யூ ஃபர்ஸ்ட் ஒன்ல 4ன்னு ஃபைண்ட் பண்ணிட்டோம். தென் y உடைய வேல்யூ எடுத்துக்கலாம். y உடைய வேல்யூ இங்கே 4 அப்படிங்கிறது 4 divided by 1ன்னு கன்சிடர் பண்ணலாமா? ஏன் இதை வந்து ரேஷனல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரேஷனல் நம்பர் எப்படி வரணும்? p by q அப்படிங்கிற ஃபார்மேட்டில் ஒரு நம்பரை நம்மளால் எழுத முடியும் அப்படின்னா அந்த நம்பரை தான் நம்ம ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை 4 divided by 1ன்னு எழுத முடியும். எல்லா நம்பருக்கும் டினாமினேட்டரில் 1 இருக்குது, தென் பவர்லையும் 1 இருக்குது. ஆனால் நம்ம அதை கன்சிடர் பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ 4 divided by 1 அப்படின்னா லைக் p by q ஃபார்மேட். ஸோ 4 is a rational number. Then y க்கு value substitution கொடுக்கலாமா? y க்கு என்ன equation கொடுத்திருக்காங்க? a minus b அப்படின்னு equation கொடுத்திருக்கு. a உடைய value 2 plus root 3 minus இங்க minus இருக்கு இல்லையா? so minus b உடைய value என்னது? 2 minus root 3 அப்படியே substitution கொடுத்திருக்காங்களா? இப்போ இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணி இந்த பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ண என்ன வரும்? ஃபர்ஸ்ட்ல எந்த சேஞ்சஸும் கிடையாது. 2 plus root 3 அப்படியே தான் நமக்கு வரும். இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது minus 2 minus into minus plus root 3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். புரிஞ்சதா? இந்த இடத்துல இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இங்கே எந்த சைனுமே இல்லைன்னா ப்ளஸ் இருக்காதா கன்சிடர் பண்ணணும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ரூட் 3 அப்படியே வந்துருச்சு. ஸோ மைனஸ் 2 ப்ளஸ் 2 கேன்சல் ஆகிடும் இல்லையா? ரிமைனிங் இங்கே ஒரு ரூட் 3 இங்கே ஒரு ரூட் 3 இருக்குது. ஸோ முன்னாடி இருக்கக்கூடிய குவாஷியன்ட் 1 இருக்காதா கன்சிடர் பண்ணணும். ஸோ 1 + 1 2 root 3. இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த 3 வெளியில் நம்மளால் ஹோல் நம்பராக எடுக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி எடுக்க முடியல அப்படின்னா அந்த வேல்யூவை நம்ம இர்ரேஷ்னல்னு சொல்லுவோம். ஸோ x உடைய வேல்யூ ரேஷ்னல், y உடைய வேல்யூ இர்ரேஷ்னல். செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? செகண்ட் சப்டிவிஷனில் a உடைய வேல்யூ b உடைய வேல்யூ வேறு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். x உடைய வேல்யூ a plus b, y உடைய வேல்யூ a minus b. சேம் ஃபஸ்ட்டு சம் மாதிரியே தான் இங்கே சப்ஸ்டியூஷன் கொடுத்துருக்காங்க. x is equal to a plus b. x உடைய வேல்யூ root 2 plus 7 அப்படியே வந்துருச்சிங்களா? ப்ளஸ் இந்த ப்ளஸ் வேல்யூ இங்கே ப்ளஸ் இருக்குது. b உடைய வேல்யூ root 2 minus 7 வந்துருச்சிங்களா? இப்போ இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணி எழுதுங்க. root 2 plus 7 ப்ளஸ் ப்ளஸ்ன்னு எந்த சேஞ்சும் வராது. root 2 minus 7 minus 7 கேன்சல் ஆகிடுச்சா? ரிமைனிங் நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்குது? இங்கே ஒரு root 2 இங்கே ஒரு root 2 இருக்குது. அப்போ root 2 plus root 2 2 root 2ன்னு வரும். root 2ல இருந்து ரூட்டுக்குள்ளே இருந்து இந்த 2வை நம்மளால் ஹோல் நம்பராக பர்ஃபெக்ட் ஸ்கொயராக நம்மளால் வெளியில் எடுக்க முடியாது. ஸோ அதனால் இந்த 2 root 2 அதாவது x உடைய வேல்யூ இர்ரேஷ்னல் நம்பர். சரியா? தென் yக்கு இதே மாதிரி சப்ஸ்டியூஷன் கொடுக்கலாம். தென் a minus b உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணுங்கள், அப்போ தான் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூவுக்கு எந்த சேஞ்சஸும் கிடையாது. செகண்டில் இருக்கக்கூடிய இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் ரூட் 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ ப்ளஸ் ரூட் 2 மைனஸ் ரூட் 2 கேன்சல் ஆகிடுமா? ஸோ இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணுங்கள். 7 + 7 நமக்கு
14 அப்படின்னு கிடைக்கும். 14 அப்படிங்கிறது டிவைடட் பை 1 நம்ம கன்சிடர் பண்ணலாம் இல்லையா? ஸோ பி பை கியூ ஃபார்மேட். ஸோ ஒய் இஸ் ஏ ரேஷ்னல் நம்பர். ஓகேவா? தென் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஏவோடைய வேல்யூ √75, பியோடைய வேல்யூ √3. தென் எக்ஸோடைய வேல்யூ ஏபின்னும் ஒய்யோடைய வேல்யூ ஏ பை பின்னும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்ம சப்ஸ்டியூஷன் கொடுக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி. ஏவோடைய வேல்யூ √75 இன்ட்டு பியோடைய வேல்யூ √3. ஸோ ரெண்டு வேல்யூமே ஸ்கொயர் ரூட்டில் இருந்தால் ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணி எழுதலாம். இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ரூட் ஆஃப் ஏபியை ரூட் ஆஃப் ஏ இன்ட்டு ரூட் ஆஃப் பி அப்படின்னு நம்மளால் எழுத முடியும் இல்லையா? இது நம்ம ஆல்ரெடி லோயர் செக்ஷன்லேயே படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஃபார்மேட் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. 75 இன்ட்டு 3. ஸோ இதை வந்து அவங்க எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட்லேருந்து வேல்யூஸ் வெளியில் எடுக்கணும் இல்லையா? அதனால் 75ஐ 25 3s எழுதலாமா? 75 ஆக்சுவலாக எப்படி இங்கே எழுதியிருக்காங்க அப்படின்னா 75 அப்படிங்கிறது 25 இன்ட்டு 3ன்னு எழுதலாம் இல்லையா? ஸோ 25ஐ 5 5s are 25 இன்ட்டு 3ன்னு எழுதலாம். ஸோ இந்த வேல்யூ தான் இங்கே அவங்க கொண்டு வந்திருக்காங்க. புரியுதா? ஸோ ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறது பேர் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ இங்கே ஸ்கொயர் ரூட்னா இங்கே இந்த ரெண்டு பேர் ஆஃப் நம்பர்ஸ்க்கு ஒரு நம்பர் வெளியில் எடுக்கலாம். ஸோ இந்த பேருக்கு ஒரு நம்பர் வெளியில் எடுக்கலாம். 5 3s are 15 டிவைடட் பை 1 கன்சிடர் பண்ணலாம். ஸோ பி பை கியூ ஃபார்மேட். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு எழுத முடியும். சேம் ப்ரொசீஜர் இங்கே y is equal to a divided by b. ஸோ இதுக்கும் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் a divided by b is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் a divided by ஸ்கொயர் ரூட் ஆஃப் b அப்படின்னு நம்ம எழுதலாமா? ஸோ அந்த ஃபார்மேட் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே தேர்ட் டேபிளால் க்ராஸ் பண்ணோம்னா தேர்ட் டேபிளில் 3 1 டைம் 75 வந்து 25 டைம் வரும். ஸோ 25க்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயருங்கிறதுனால ஸ்கொயர் ரூட் என்ன வரும்? 5 வரும். ஸோ 5 divided by 1 we consider p by q format. So y is a rational number. Okay. Then fourth one பார்த்தோம் அப்படின்னா கொஷின் பாருங்கள். ஏவுடைய வேல்யூ √18, பியோடைய வேல்யூ √3, தென் எக்ஸோடைய வேல்யூ ஏபி, ஒய்யோடைய வேல்யூ ஏ பை பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ அந்த வேல்யூவை இங்கே நம்ம டைரெக்டாக சப்ஸ்டியூஷன் கொடுக்கலாம். x is equal to ஏபின்னு கொடுத்துருக்கு. ப்ரீவியஸ் சம் பார்த்த மாதிரியே தான் சேம் ஃபார்மேட். இந்த ஃபார்முலா தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை ரெண்டையும் உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கே 18 வந்து எப்படி அவங்க செப்பரேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 6 3s are 18 இல்லையா? நமக்கு தெரியும். ஸோ இங்கே 3 மட்டும்தான் பேர் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ அதனால் ஒரு 3 வெளியில் வந்துருச்சு. √6 நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். √6க்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் நமக்கு கிடையாது இல்லையா? நமக்கு வந்து 1 1s are 1, 2 2s are 4, 3 3s are 9 தான் இருக்குது. 6க்கு வேல்யூஸ் கிடையாது. அதனால் இந்த வேல்யூவை நம்ம இரேஷனல்னு சொல்லலாம். ஓகே. ஒய்க்கு பி பை கியூ ஃபார்மேட். ஸோ ரூட் ஆஃப் 18/3ன்னு வரும். ஸோ இங்கே நம்ம 3 டேபிளில் க்ராஸ் பண்ணோம்னா 18 6 டைம். லைக்வைஸ் √6 வந்து நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் கிடையாது. ஸோ இரேஷனல். ஓகேவா? ஸோ இங்கே ஃபோர்த்து சம்க்கு எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு வேல்யூமே இரேஷனல். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் 1 2.12க்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்த்தோம். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஎம் லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.